வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பசிலால் பாதுகாக்கப்பட்ட பணத்தினால் இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்ற முயற்சிக்கலாம் பிமல் வீரவன்ச. அரசாங்கம் மீண்டும் பழைய வளமையான பணத்தை முன்னெடுக்க முயற்சிப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார பிரச்சினை உக்கிரமடைந்திருப்பதாகவும் இதற்கு உரிய தீர்வுகளை வழங்க அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். வளமையான பாதையில் பயணிக்க முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அரசாங்கத்துக்கு முன்னோக்கி செல்ல முடியாது. மக்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள். நாட்டை நெருக்கடிக்கு இட்டுச் சென்றவர்கள் பல்வேறு வேடங்களில் இன்னமும் அரசாங்கத்திலேயே அங்கம் வகிக்கின்றனர். அவ்வாறான ஒரு நிலைமையில் நாட்டை முன்னோக்கி நகர்த்த முடியாது. பிரதமர் உட்பட்ட ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்போம். புதிய ஆட்சி கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க அரசாங்கம் இடமளிக்க வேண்டும். நாடு இவ்வாறான கடும் சரிவில் இருக்கும்போது அமைச்சு பதவிகளில் ஆசைப்படுவோரை என்ன சொல்வது? அவ்வாறான நபர்களை மக்கள் பார்த்து கொள்கின்றார்கள். அவ்வாறான நபர்கள் இந்த நாட்டின் ஜனநாயக அரசியல் இருக்க வேண்டியவர்கள் அல்லர். மக்கள் இன்னும் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்துவதை இடைநிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்த தீர்மானம் முன்னரே எடுக்கப்பட வேண்டுமென்று ஸ்ரீ ஏவர்த்தன பல்கலைக்கழக முவாந்து மற்றும் வர்த்தக பீடத்தின் பேராசிரியர் அனுரகுமார அறிவித்துள்ளார். தேவையான முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படுவதனால் நாட்டு மக்கள் பல பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் சரியான விடயத்தை சரியான நேரத்தில் எடுத்திருக்க வேண்டாம். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னரே பொருளாதார நிபுணர்கள் நாட்டின் நிலைமை தொடர்பில் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினோம். அரசியல் காரணங்கள் பேசி அதனை தாமதப்படுத்தினார்கள். குறைந்தபட்சம் இறுதி நேரத்தில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் குறித்து மகிழ்ச்சியிடலாம். எனினும் அது மிகப்பெரிய தாமதமாக முடியலாம் என்றும் மக்கள் கடுமையான நிலைமைக்கு முகம் கொடுத்து விட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் குழுவிடம் அரசாங்கம் கலந்துரையாடுவதற்கு தயார் அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. காலை முகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். கொழும்பு காலை முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று 5வது நாளாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. நாடளாவிய ரீதியில் இளைஞர்களின் பங்கு பெற்றுதலுடன் கடந்த 9ஆம் தேதி ஆரம்பமான இந்த போராட்டம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இரவு பகலாக இடம்பெற்று வருகின்றது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வு கோரியும் ஜனாதிபதி உட்பட்ட அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுடன் கலந்துரையாடலுக்கான அரசாங்கம் தயாராக இருப்பதாக அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களின் பாதையை மாற்றுவதற்கு அரசாங்கம் இனவாதத்தை பயன்படுத்த முயல்வதாக டெல்வின் சில்வா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். மக்களின் போராட்டங்களை அரசாங்கம் திசை மாற்ற முயல்கின்றது என்று ஏவிபியின் தலைமைச் செயலாளர் டெல்வின் சில்வா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஆர்ப்பாட்டங்களின் நோக்கங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் முயல்கின்றது. ஆர்ப்பாட்டங்களின் பாதையை மாற்றுவதற்கு அரசாங்கம் இனவாதத்தை பயன்படுத்த முயல்கின்றது. நியாயப்படுத்தக்கூடிய நோக்கங்களுக்காக இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்களின் இயல்பை மாற்றுவதற்கு அரசாங்கம் அரசியல் மத காய் நகர்த்தல்களை முன்னெடுக்கின்றது. தங்கள் முயற்சிகள் முன்னெடுப்பதற்கான தனிநபர்கள் அரசாங்கத்துக்கு கிடைக்காத காரணத்தினால் அரசாங்கத்தின் நோக்கம் தோல்வியடைந்திருக்கின்றது. அரசாங்கம் பொது மக்களை அச்சுறுத்த முயல்கின்றது. சமீபத்தில் பிரதமரின் உரை மக்களை அச்சுறுத்தும் நோக்கத்தை கொண்டது. ஆர்ப்பாட்ட நேரம் முடிவடைந்தது. மக்கள் போய்விடுவார்கள். போராட்டம் இயல்பான அரசாங்கம் எதிர்பார்த்திருந்தது என்று அரசாங்கம் பொதுமக்களின் போராட்டங்களை அலட்சியம் செய்யக்கூடாது. பிரதமருக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களின் பதில் மக்கள் போராட்டத்தின் அடிப்படையில் கோரிக்கைகள். ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலக வேண்டும். ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த இவருக்கும் நாடாளுமன்றத்தில் ஆசனம் வழங்கக்கூடாது. அத்தியாவசிய சேவைகள், நெருக்கடியிலுள்ள விசேட பகுதிகள், சுகாதாரம், கல்வி போன்றவை மறுசீரமைப்பதற்காக 19வது திருத்தத்தை மீண்டும் அமுல்படுத்தி 6 மாதங்களுக்கு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குதல் வேண்டும். அனைத்தும் திருடப்பட்ட பணம், சொத்துக்களை மீட்பதற்காக ஊழல் மற்றும் முறைகேடில் ஈடுபட்டுள்ள ஊழல் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் உட்பட ராஜபக்ச குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கு எதிராக இடைக்கால அரசாங்கம் அமைக்கவும் செயல்படுத்தவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5 அல்லது 6 மாதங்களுக்குள் பாராளுமன்ற தேர்தலை, ஜனாதிபதி தேர்தலையும் நடத்த நடவடிக்கை எடுத்தல். இந்த கோரிக்கை வெற்றி பெறும் வரை போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை. தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டாலும் அமைச்சு பதவியை ஏற்க மாட்டோம். கூட்டமைப்போம்.
தேசிய அரசாங்கம் ஒன்று அமையப்பெற்றாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சர் பதவியை ஏற்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அரசாங்கம் தானாக முன்வந்து ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பிரதமர் மஹிந்தவிடம் நேரில் முன்வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியினால் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து மீள்வதற்கான மாற்று வழிகள் யோசனைகளை அரசாங்கத்துக்கு வழங்கவும். இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, நிறைவேற்று அதிகார முறைமை இல்லாது ஒழிப்பது மற்றும் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்துரையாடி முடிவு செய்யும். தன்னுடன் தனிப்பட்ட முறையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் சந்திரிகா அம்மையாரும் கலந்துரையாடியதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மைத்திரிபால சிறிசேனாவும் சஜித் பிரேமதாசவும் இணைந்து செயற்படக்கூடாது கத்தோலிக்க திருச்சபை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவும் முக்கிய காரணம் என்பதனால் ஐக்கிய மக்கள் சக்தி சிறிசேனாவுடன் இணைந்து செயற்படக்கூடாது என்று கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது. மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிக்கும் எவருக்கு எதிராகவும் மக்களை, குறிப்பாக கத்தோலிக்க சமூகத்தை அணிதிரட்டுவோம் என்றும் தெரிவித்துள்ள கத்தோலிக்க திருச்சபை குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி சிறிசேனாவுடன் இணைந்து செயற்படக்கூடாது. கொழும்பு பேராயர் இல்லத்தில் சமூக தொடர்பான இயக்குனர் அருத்தந்தை கிர்சான் பெர்னாண்டோ இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரும் அரசாங்கமும் பதவி விலக வேண்டும். விமல் வீரவன்ச. இலங்கையில் ஸ்திரமின்மை நிலவ வேண்டும் என்றால் பிரதமரும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். விமல் வீரவன்ச சொல்கின்றார். 113 பெரும்பான்மையுடன் அரசாங்கத்தை அமைத்தால் வேறு எந்த வழியிலாவது பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு காண முடியும் என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறு என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். பசில் தற்பொழுது அரசாங்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர முயற்சிக்கின்றார் என்று தெரிவித்துள்ள விமல் வீரவன்ச நாடு நெருக்கடியில் உள்ள தருணத்தில் ராஜாங்க அமைச்சரை நியமித்தமைக்கான அரசாங்கத்தை சாடியுள்ளார். முஸ்லிம் அரசியல்வாதிகளின் 7 பேர் காலால் மிதிப்பு, இஸ்லாமிய பெண்களும் பங்கேற்பு. கொழும்பில் சம்பவம். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு கோரி காலை முகத்திடலில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் முஸ்லிம் அரசியல்வாதிகள் 7 பேரின் புகைப்படங்கள் அடங்கிய பதாகைகள் கீழே போட்டு அதனை காலால் மிதிக்கும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அம்பாறையில் சகல பாகங்களிலும் பெட்ரோல் டீசலை பெற நோன்புடன் வெயிலில் காத்திருந்த மக்கள். அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் எரிபொருள் விநியோகிக்கும் நிலையத்தில் மக்கள் எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தும் எரிபொருள் பெற்று செல்லும் அவலம் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அம்பாறை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் எரிபொருள் பெறுவதற்கு மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். அம்பாறை மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மக்கள் வாகனங்களுடன் கலன்களுடன் எரிபொருள்களை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் கடந்த 2 நாட்களாக அதிகாலை 5 மணி தொடக்கம் 500 மீட்டர் தொடக்கம் 1 கிலோமீட்டர் வரை நீளத்தில் வரிசையில் நின்றதை அவதானிக்க முடிந்திருக்கின்றது. இலங்கைக்கான சீன தூதுவர் நிதியமைச்சர் அலி சஃப்ரி சந்திப்பு. இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் நிதியமைச்சர் அலி சஃப்ரி ஆகியோருக்கிடையே விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகத்தின் உத்தியபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடல் முன்னெடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. இனி அரசியலுக்கு வரமாட்டேன் மனம் திறந்தார் நிதியமைச்சர். இந்த நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு இனிமேல் நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன், தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என்று நிதியமைச்சர் அலி சஃப்ரி அறிவித்துள்ளார். என்னை விடவும் துறைசார் நிபுணர்கள் ஒருவரை நிதியமைச்சர் பதவி நியமிப்பதற்கு வழிவிட்டு நான் பதவியை ராஜினாமா செய்தேன். எனினும் அந்த பதவியை ஏற்பதற்கு இவரும் முன்வரவில்லை. ஆளுங்கட்சியுள்ள பலரும் நான் நிதியமைச்சராக செயற்படுவதை விரும்பினர். அதனால் தான் நிதியமைச்சர் பதவியை ஏற்றேன். சுயாதீனமாக செயற்பட இடமளிக்க வேண்டுமென்றும் ஜனாதிபதியுடன் கூறிவிட்டே பதவியேற்றேன். மத்திய வங்கியுடனிருந்து செயற்படுவேன். ஆனால் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் முடிவுகளில் அரசியல் தீர்மானங்களை திணிக்க மாட்டேன். இந்த தவணையின் பிறகு நான் அரசியலில் ஈடுபடப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அலி சஃப்ரி. ராஜபக்சர்கள் உடனான உறவை முறித்து கொண்டது சுதந்திர கட்சி. ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச தலைமையிலான அரசு எமக்கு இனி எவ்வித உறவும் கிடையாது என்று ராஜபக்சர்கள் வேண்டாம் என்றும் போராடும் மக்கள் பக்கம்தான் நிற்கின்றோம் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார். நீரில் வைரஸ் பரவும் என்றும் வைரஸினால் உயிரிழக்கும் ஜனாசாக்களை எரிக்க வேண்டுமென்று கூறிய பேராசிரியர் மெதிகே விதானகே கோல்பேஸ் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்போம்.
இது பௌத்த ஆட்சி அல்ல. சாத்திரம் கூறும் ஞானாக்காவின் கூட்டம் நாட்டுக்கு சாபம் ஏற்பட்டுள்ளது. காலி முகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த பௌத்த தீரர்கள் கடும் எச்சரிக்கை. ஜனாதிபதி மற்றும் தற்போதைய அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி கொழும்பு காலி முகத்திடலில் பொதுமக்கள் முன்னெடுத்து வரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வலி சேர்ப்பதாக மகா சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். உயர்பீட பிக்குகள் என்ற போராட்ட களத்தில் இணைத்துள்ளனர். சங்கன தேரர் இன்று கொழும்பு காலி முகத்திடலில் நடைபெற்ற எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ராஜபக்சர்களுக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது அராஜகமான அநியாயமான அரசியலை விட்டு ராஜபக்சர்கள் விலகி போக வேண்டும். அவர்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்கள். இவர்கள் இந்த நாட்டின் பௌத்தத்தை பாதுகாக்க கூடியவர்கள் இவர்கள் இல்லை என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராஜபக்சர்கள் இனியும் விலகாவிட்டால் ஒட்டுமொத்த பௌத்தர்களும் வந்து இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்வார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி முகத்திடலில் நடைபெற்று வரும் ஆட்சிக்கு எதிரான இளைஞர்களின் முற்றுகை போராட்டத்தில் இன்னும் திருடர்கள் துரோகிகள் பட்டியலில் இணைந்திருக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளின் கையோர்த்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு. மக்கள் அவர்கள் படங்களை வீதிகளில் போட்டு காலால் மிதித்து காரி உமிழும் காணொளிகள் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக வைரலாகி வருகின்றது. இத்தகையவர்களுக்கு இதுவும் வேண்டாம், இதற்கு மேலும் வேண்டாம். வினை விதித்தவர்கள் அறுவடை செய்யத்தான் வேண்டாம். முஸ்லிம்களுக்கு செய்தவற்றுக்கான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். காலி முகத்திடலில் யும்மா தொழுகையும் வேண்டாம். 2012ஆம் ஆண்டு தம்புள்ள பள்ளி வாயல் உடைப்போடு தீவிரம் பெற்ற சிங்கள பௌத்த கடும்போக்குவாதம் அழுக்கமில் அழிவுக்காரமாக இருந்த உருவெடுத்தவர்கள் நாம் எல்லோரும் அழுதோம், தொழுதோம், கையேந்தினோம். அதனால் 2010ஆம் ஆண்டு 18 லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி வாகை சூடி நின்ற மஹிந்த ராஜபக்ச 2015ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலில் 5 லட்சம் வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அதேபோல் கோதபா ராஜபக்சவும் ஆட்சிக்கு வந்த ராகம மகர பள்ளி வாயிலின் கைவத்தத்தோடு ஆரம்பித்த சிங்கள பௌத்த கடும் போக்குவாதம் 40 நாள் ஜனாசாவையும் கூட எரித்து தாண்டவம் ஆடினார்கள். நாம் எல்லோரும் அழுதோம், தொழுதோம், கையேந்தினோம். அதனால் இன்று சிங்கள மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட சிங்கள மக்களின் ஜனாதிபதி மார்பு தட்டி கொண்டிருந்த கோத்தபாய ராஜபக்ச அவருக்கு வாக்களித்த அதே 69 லட்சம் மக்கள் இன்று ஊர் ஊராக ஆர்ப்பாட்டம் செய்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்ட சதுக்கத்தில் போராட்டத்தில் நாட்கணக்கில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஜனாதிபதியை பதவி ராஜினாமா செய்ய வேண்டாம், ராஜபக்சர்கள் இந்த பரம்பரையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே போராடும் போது முஸ்லிம் என்ற அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் போராடுங்கள். நமது கலாச்சாரம், நமது மார்க்க விழுமியங்கள் எதையும் மறைக்காமல் போராடுங்கள். அதில் 100% உங்களோடு நான் உடன்படுகின்றேன். அதற்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்காக யும்மா தொழுகையும் காலி முகத்திடலில் ஏற்பாடு செய்வதற்கான விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை உடன் நிறுத்துங்கள். போராட்டத்தில் இருந்து 1-2 மணித்தியாலயங்கள் நீங்கள் விலகி இருப்பதனால் ஒன்றும் குடி மூழ்கிவிடப் போவதில்லை. அருகில் இருக்கும் 2 இடங்கள் இருக்கும் பள்ளி வாசல்களுக்கு சென்று தொழுதுவிட்டு வாருங்கள். காலி முகத்திடலில் ஜும்மா தொழுகை வேண்டாம். அது சமூகமாக நமக்கு போராட்டத்துக்கும் எதிர்மறை விளைவுகளை தோற்றுவிக்கலாம். ஆகவே முஸ்லிம்களுக்கு செய்தவற்றுக்கான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் ராஜபக்சர்கள். காலி முகத்திடலில் யும்மா தொழுகை வேண்டாம். பாரிய மக்கள் எதிர்ப்பை கொண்டுள்ள ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச திவாலாகும் இலங்கை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு கடந்த சில நாட்களாக பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள் தலைமையிலான நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் இரவு பகலாக கொட்டும் மழையும் பொருட்படுத்தாது ஜனாதிபதி பதவி விலக வேண்டுமென்ற குரல் கொடுக்கின்றார்கள். சுமார் 25 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் செலுத்த வேண்டி இருப்பதுடன் அதில் 7 பில்லியன் டாலர் இவ்வாண்டு செலுத்தப்பட வேண்டும். வெளிநாட்டு இருப்புகள் குறைந்து வருவதனால் இலங்கை திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் இந்த மாத இறுதியில் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் அரசாங்கம் உணவு எரிபொருள் கொள்வனவு செய்வதற்காக சீனா மற்றும் இந்தியாவை நம்பியிருக்கின்றது. நாட்டில் கடந்த சில மாதங்களாக எரிபொருள், சமையல் எரிவாயு, உணவு, மருந்துகள் வாங்குவதற்கு வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதுடன் பல மணி நேரம் மின் துண்டிப்பு தடையும் காணப்படுகின்றது. இந்த அத்தியாவசிய பொருட்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதுடன் அதற்கான தேவை டாலர் இன்மை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது.
இவ்வாறான ஒரு நிலைமையில் கடந்த 2 தசாப்தங்களாக அரசாங்கத்தின் உயரிய பதவிகளில் வசித்து வந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக திரும்பியுள்ளனர். லாப நோக்கமற்ற திட்டங்களில் மக்களின் பயணங்களை முதலிட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குவதை நிறுத்த வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பசல் ராஜபக்சவுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏலத்தில் விற்க முடியாது. அவ்வாறு பணம் கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை தக்கவைக்க முயற்சிப்பது கீழ்த்தரமான விடயம் என்று குறிப்பிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசா. முல்லைத்தீவிலிருந்து தமிழகம் சென்றவர்கள் வேதனையுடன் சொன்ன வார்த்தைகள். இலங்கையிலிருந்து தமிழகம் வந்துள்ள இலங்கை தமிழர்கள் அங்கு நிலவும் சூழல் குறித்து வேதனையுடன் பேசியுள்ளனர். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருப்பதுடன் தொழில்கள் பாதிப்படைந்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் சடுதியாக உயர்வடைந்திருக்கின்றது. கடும் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக இலங்கை தமிழர்கள் படகின் மூலம் கடல் வழியாக தனுஷ்கோடிக்கு தஞ்சமடைவது வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் இலங்கை தமிழர்கள் தமிழகம் வந்தனர். முல்லைத்தீவிலிருந்து வந்த சுசீலா அழுதபடி கூறுகின்றார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியினால் அங்கு அனைத்து பொருட்களும் பல மடங்கு விலை உயர்ந்துவிட்டது. குழந்தைகளுக்கான பால்மா பவுடர், மருந்து பொருட்கள் கூட கிடைக்காமல் கடுமையான கஷ்டப்பட்டோம். குழந்தைகளை காப்பாற்றி உயிர் வாழ்வதற்காக படகோட்டிகளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இங்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் முக்கியமான தினமான இந்த புத்தாண்டு தினத்தை பல கஷ்டங்கள், சிரமங்களுக்கு மத்தியில் கொண்டாடும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் உறவுகள் அனைவருக்கும் எஃப்னா தமிழ் டிவி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றோம். நாட்டு மக்கள் அனைவரும் பொதுவாக அமைதியும் சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி.